الحمد لله ثم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனின் மீதே உரித்தோங்கட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பும் அருளும் அகிலத்திற்கு அல்கொடையாய் அனுப்பப்பட்ட முத்து முஹம்மது முஸ்தபா என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் என்ற முஃமின்கள் நம் அனைவர்களின் மீதும் என்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்றவற்றுமாக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்து அதற்கு பதில் உரைப்பது உங்கள் மீது கடமை என்று நினைவூட்டியவனாய் எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகப்பெரிய ஒரு அருள் கொடையை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். 2 மாதங்களாய் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி யா அல்லாஹ் எங்களை ரமலானை எப்படியாவது அடைய செய் என்று பிரார்த்தித்த ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த மாதத்தை நம்மை அடைய வைத்திருக்கிறான் என்பது ஒரு பாக்கியமானால், நம்முடைய துஆவை கபூல் செய்திருக்கிறான் என்பது இன்னொரு பாக்கியம். அப்ப நாம் அல்லாஹ்விடத்துல அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? நம்மில் எத்தனையோ நபர்கள் ரமதானுக்கு முன்னால் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள். நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலானை அடைந்து விடுவோம் என்ற நிலையில் பயணித்தவர்கள் எல்லாம் மரணித்திருக்கிறார்கள். போன வருடம் ரமலானில் நம்மோடு தராவியில் அமர்ந்து தொழுதவர்கள், நம்மோடு நோன்பு நோற்றவர்கள், நம்மோடு அமல் செய்தவர்கள், நம்மோடு குர்ஆன் ஓதியவர்கள் எத்தனையோ நபர்கள் இந்த வருடம் இல்லை. இப்ப மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் நம்மை ரமலானை அடைய செய்தது. நம்முடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தது. நாம் அல்லாஹ்விடத்தில் 2 மாதங்களாய் கையேந்தினோம். யா அல்லாஹ் இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய், ரமலானை எங்களை அடைய செய் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தினோம். அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்தான், ரமலானை அடைய செய்தான். மிக பாக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மறு வாய்ப்பு என்று நாம் சொல்லலாம். நம்முடைய ஆயுட்காலத்தில் எத்தனையோ ரமலானை கடந்திருக்கிறோம். அந்த ரமலானில் எல்லாம் நாம் விட்ட அமல்களை, இந்த ரமலானில் நாம் செய்யாத அமல்களை இந்த ரமலானில் செய்து விடுவோம் என்ற ஒரு ஆசையில் நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் மறு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரமலானை கொடுத்து அந்த ரமலானில் 3 10 கொடுத்திருக்கிறான். 30 நாட்கள் 3 10 கொடுத்திருக்கிறான். அதில் முதல் 10 நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதில் முதல் 10 அல்லாஹ்வினுடைய அருளை தேட வேண்டிய ரஹ்மத் 10 என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய அருளை தேட வேண்டிய 10 முதல் கோணம், முற்றிலும் கோணம் என்று சொல்லுவார்கள். நாம் முதல் 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வாங்கி கொள்ள மறுத்து விட்டோமானால், அதை விட்டும் நாம் பொடுபோக்காக ஆகிவிட்டோமானால், அதை தொடர்ந்து வரக்கூடிய மகுஃபிரத்தும், அதை தொடர்ந்து வரக்கூடிய நரக பாதுகாவலையும் நாம் அடைய மாட்டோம் என்பதுதான் உண்மை. ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் இல்லையானால்
இந்த உலகத்தில் ஒரு அணுவும் கூட நகராது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லையானால் இந்த உலகத்தில் ஒரு அணுவும் கூட நகராது. நாம் என்ன நினைத்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடிகளும் நாம் பயணிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய அருளில் தான் இருக்கிறது. நம்ம சாப்பிடுறோம், அது அல்லாஹ்வுடைய அருள். நாம் சுவாசிக்கிறோம், அது அல்லாஹ்வுடைய அருள். நாம் பார்க்கிறோம், அது அல்லாஹ்வுடைய அருள். நாம் பேசுகிறோம், அது அல்லாஹ்வுடைய அருள். நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நாம் செய்கிற ஒவ்வொரு அந்த காரியங்களும் அது அல்லாஹ்வுடைய அருளாய் தான் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் இல்லையானால் இந்த உலகம் ஸ்தம்பித்து போய்விடும். இப்ப கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளை நாம் வாங்கிவிட்டோம் என்றால் அந்த அல்லாஹ்வின் அருளில் கட்டுப்பட்டது தான் இந்த மக்ஃபிரத், இந்த பாவ மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய அருளில் கட்டுப்பட்டது தான் இந்த நரக வேதனையை விட்டும் பாதுகாத்தல். இது இரண்டும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த முதல் 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த முதல் ரஹ்மத்தை, இந்த அருளை அல்லாஹ்விடத்தை நாம் கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த முழு உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்த முழு உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த முழு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் ஒரே ஒண்ணுதான் இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸில் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களாம், ஜஅலல்லாஹு ரஹ்மத்தன், அல்லாஹ் ரஹ்மத்தை ஆக்கி இருக்கிறான், ஃபீ மிஅத ஜுஸ்ஆ, 100 பகுதியா அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் ரஹ்மத்தை. அல்லாஹ் அவனுடைய அருளை 100 பகுதியாக பிரித்து வைத்திருக்கிறான். فأمسك عنده 99, அதுல அல்லாஹ் 99 அருளை அவனிடத்தில் வைத்திருக்கிறான். 99 அருளை அவனிடத்தில் வைத்திருக்கிறான். وأنزل في الأرض جزءا واحدا, உலகத்தில் ஒரே ஒரு அருளை மாத்திரம் தான் இறக்கி இருக்கிறான். அந்த ஒரு அருளில் தான் இந்த படைப்பினங்கள் அனைத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அருளில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் தனக்குள்ள படைப்பினங்களோடு அன்பு காட்டி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அருளில் தான் ஒரு குதிரை தன்னுடைய பிள்ளை தன்னுடைய காலை வைத்து மிதிக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்படியானால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு அருளால் இந்த உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய 100 அருளும் கிடைச்சிருச்சுன்னா அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா நமக்கு அமையும்? இப்ப கண்ணியமானவர்களே, ஒரு அருள் தான் இந்த உலகம் முழுக்கம் இந்த ஒரு அருளால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அருளையாவது நாம் பெற்றுவிட வேண்டும் அல்லாஹ்விடத்துல கேட்டு, யா அல்லாஹ், இந்த முதல் 10 நாம் உன்னிடத்துல கையேந்துகிறோம், உன்னுடைய அருளை எனக்கு தா, உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு தா என்று இந்த முதல் 10 நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கையேந்த கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளை குறித்து, அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை குறித்து காஃபிர்கள் எல்லாம் அறிந்து கொண்டாருன்னு வைங்களேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய அருளை, ரஹ்மத்தை காஃபிர்கள் அடைந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சுவனத்தை விட்டும் நிராசையாக அடைய மாட்டார்கள். இந்த முஃமின்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டும் பயப்படாமல் இருந்து விட்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த நரகத்தை விட்டும் இவர்கள் பயந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பயானால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் அது நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருளை நாம் கேட்டு வாங்கிக் கொள்ள முந்திக் கொள்வோம். நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று நாம் முயற்சிப்போம். அல்லாஹ்வுடைய அருளை நாம் நினைக்கவில்லை என்பதுதான் இந்த இடத்தில் உண்மையான ஒரு விஷயம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் இருக்குதே, அதை சொல்லி வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை நம்ம வாயினால சொல்லிவிட முடியாது, நம்முடைய எழுத்துக்களால் எழுதிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் அவ்வளவு இருக்கிறது. ஒரு பறவைக்கும் ஒரு விலங்குக்கும் உணவு அளிப்பது என்பது கூட அல்லாஹ்வுடைய அருள் தான். ஒரு பறவைக்கும் ஒரு விலங்குக்கும் அல்லாஹ் உணவு தரான்றது கூட பெரிய அருள் தான். ஒரு சீனாவில் மரத்தினால்தான் வீடு கட்டுவாங்களாம், அவங்களுடைய பழக்கம் அதுதான். அப்படி ஒருவர் தன்னுடைய வீட்டை சீரமைக்க முயற்சிக்கிறார். அப்படி முயற்சிக்கிற போது 2 மர கட்டைக்கும் மத்தியில் இடைவெளி விட்டு தான் அவர்கள் கட்டுவார்களாம். இப்போ ஒரு மரக்கட்டையை பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுக்கிற போது அந்த இடையில ஒரு பள்ளி மாட்டிருக்கு. இடையில ஒரு பள்ளி மாட்டிருக்கு. இந்த பள்ளி எப்படா மாட்டுச்சுன்னு இந்த ஆள் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு 3 வருடத்திற்கு முன்னால் இவர் அந்த கட்டையில் ஒரு ஆணி அடிச்சிருக்கிறாரு. அந்த ஆணி
அந்த பள்ளியினுடைய காலில் மாட்டிக்கொண்டு அந்த பள்ளி அங்கேயே சிக்கி கொண்டது. ஆனா அந்த பள்ளி இன்னும் மௌத்தாகலை, அந்த பள்ளி இன்னும் இறக்கலை. ஒரு ஆச்சரியமா போயிருச்சு. 3 வருஷம் ஒரு பள்ளி எங்கேயும் நகரல, எந்த இடத்திற்கும் போய் உணவு தேடல. ஆனா எப்படி உயிரோடு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய அருளை பார்க்கணும். அவர் சிந்தித்தார், அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு பெரியதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு பெரியதாக இருக்கும். ஒரு 3 வருடம் ஆகிவிட்டது, ஆனாலும் இந்த வெள்ளி இன்னும் மரணிக்கவில்லையே, எப்படி உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அவர் அந்த வேலையெல்லாம் நிறுத்தி விட்டு அந்த வள்ளியை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தாராம். கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருந்தவருக்கு இன்னும் பேரதிர்ச்சி காத்து கொண்டு இருந்ததாம். என்னன்னா, இன்னொரு வள்ளி அந்த வள்ளிக்கு உணவளித்ததாம். ஒரு வள்ளி மாட்டிக்கொண்ட வள்ளிக்கு உணவளித்ததாம். இப்படி அந்த வள்ளியை 3 வருடமாக பாதுகாத்தது, அந்த உயிர் வாழ வைத்தது என்பது அது அல்லாஹ்வுடைய அருள் என்று அவன் உணர்ந்து கொண்டான். இப்ப கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு உணவு சேருகிறது, ஒரு விலங்கிற்கு உணவு சேருகிறது, ஒரு பறவைக்கு உணவு சேருகிறது என்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய அருள் தான், அதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். நம்முடைய இறைநேசர்கள் எல்லாம், நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பேர் ஆபத்திலிருந்து நம்ம பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் பாதுகாப்பு தேடுவாங்களாம். அப்ப ஒரு பேர் ஆபத்து நம்மை நோக்கி வருகிற போது அதை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுவது என்பதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான், அல்லாஹ்வுடைய அருள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபிரௌன் துரத்திட்டு வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை நோக்கி ஓடுகிறார்கள். பேராபத்து, முன்னால கடலு, பின்னாடி ஃபிரௌன். எப்படி தப்பிப்பது என்று யோசிக்கிற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கு இறங்குகிறது. அல்லாஹ் பாதையை வைக்கிறான். அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்பு குண்டத்தில் வீசப்படுகிற போது அந்த நெருப்பு குண்டத்தில் அவர்களுக்கு குளுமையாக மாறியது அந்த நெருப்பு குண்டம், அது அல்லாஹ்வுடைய அருள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீனுடைய வயிற்றில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த மீனுடைய வயிற்றில் இருந்து அவர்கள் வெளியே வருவது என்பது அது அல்லாஹ்வுடைய அருள். பேர் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த நோயை பீடித்திருந்த அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பரிபூர்ண ஷிஃபாவை அடைந்தது அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். அப்ப கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு காரியங்களிலும் அது அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நாம் தப்பித்து வாழ்ந்து விட முடியாது. நம்ம உண்கிற உணவு அல்லாஹ்வுடைய அருள், நாம் வாழ்கிற வாழ்க்கை அல்லாஹ்வுடைய அருள், நாம் சுவாசிக்கிற சுவாசம் அது அல்லாஹ்வுடைய அருள். இப்படி நம்முடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுடைய அருள் தான் சூழ்ந்து இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் நாம் இந்த ரமதானுடைய முந்திய பட்சில எப்படியாவது மன்றாடி அல்லாஹ்விடத்துல வாங்கிடணும். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ அருளை கொடுத்து விடு, உன்னுடைய ரஹ்மத்தை கொடுத்து விடு என்று எப்படியாவது அல்லாஹ்விடத்துல மன்றாடி நாம் வாங்கி கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், நம்முடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சிருச்சுன்னா நம்மை போன்ற ஒரு பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நம்மை போன்ற பாக்கியசாலிகள் அது உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய ரஹ்மத் அவ்வளவு மகத்தானது. பனி இஸ்ரவேல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தார். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுப்பார், நிறைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரை கூப்பிட்டு பேசுறாங்க, எப்பா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது மாதிரி தொந்தரவுலாம் செய்யக்கூடாது, நான் நபி அல்லாஹ்வுடைய நேசன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஒரு பயனும் இல்லை. அவனுடைய தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், ரொம்ப டார்ச்சர் பண்றான் ரப்பே, ரொம்ப நம்மளை போட்டு படுத்து எடுக்கிறான் ரப்பே, என்ன செய்யறது அப்படின்னு அல்லாஹ் இடத்துல முறையிடுகிற போது அல்லாஹ் சொன்னானா, அவனுடைய காரியத்தை உங்களிடத்துல விட்டுறேன், அவனுடைய காரியத்தை உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன், நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்கன்ட்டான் அல்லாஹ். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நடந்து போயிருக்கிற போது அந்த மனிதர் எப்பயும் கேலி செய்யற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேலி செஞ்சுட்டே இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு ஒரு கட்டத்துல கோபம் தாங்க முடியல, கோபம் உச்ச கட்டத்திற்கு போயிடுச்சு. உடனே பூமிக்கு கட்டளை இட்டார்களாம், பூமியே நீ இவனை விழுங்கிடுன்ட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனை விழுங்க ஆரம்பிச்சிருச்சு பூமி. அவன் உணர்ந்து கொண்டான், நாம் ஏதோ பெரிய தப்பு செய்து விட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்,
அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல மன்னிப்பு கேட்டானா. யா மூசா, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் இனிமேல் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவங்களுக்கு கோபம் அடங்கல, கோபம் இன்னும் அதிகமா இருக்கு. அவன் செஞ்ச அந்த காரியங்கள் அவ்வளவு வீரியமானது. கோபத்துல சொல்றாங்க, நீ இன்னும் பிடி பூமிக்கு கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவன் பூமியில் விழுங்கப்பட்டான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்டானா, யா மூசா, உங்க உள்ளம் அவ்வளவு கல்லா, உங்க உள்ளம் அவ்வளவு இறுகி போய் விட்டதா? அந்த மனுஷன் என்னிடத்துல மன்னிப்பு கேட்டிருந்தானா நான் மன்னிச்சிருப்பேனே. நான் அப்ப அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு பெரியது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா அவங்க அந்த டார்ச்சரை தாங்க முடியாம அவனை ஏதாவது செஞ்சிருன்ற கோபத்துல செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த இடத்துல நீங்க இருக்கிறது போல நான் இருந்திருந்தேன்னா அந்த மனுஷன் என்னிடத்துல மன்னிப்பு கேட்டானா நான் அவனை மன்னிச்சிருப்பேன்னா. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு பெரிதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து விட்டதென்றால் நம்மை போன்ற பாக்கியசாலிகள் யாராகவும் இருக்க முடியாது. நரகத்திலிருந்து ஒருத்தன் கடைசியா வெளிவரக்கூடிய ஒரு நபர், அவன் தான் கடைசி, இருக்கிறதுலே ஆக கடைசி அவன் தான் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடியவன். அவன் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல தவழ்ந்து வரான். தவழ்ந்து வந்து அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை தாண்டிடுறான். அந்த நரகத்தினுடைய வேதனை அவனுக்கு தாங்க முடியாது இல்லையா? அந்த வேதனையும் அந்த சூடும் அவனுக்கு மேல அந்த இதுக்கு மேல அடிக்குது. அல்லாஹ்விடத்துல கேட்கிறான், யா அல்லாஹ், என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி கூட்டு போயிடு. அங்க தூரத்துல ஒரு மரம் தெரியுது, அந்த மரத்துல நிழல் இருக்கிறது, அந்த மரத்துக்கு அடியில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த நீரை பருகிட்டு அந்த நிழல்ல வாழ்ந்துற ரப்பே, என்னை இங்கிருந்து அங்க மட்டும் கூட்டு போயிடுறேன்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்டானா, எப்பா நீ கேட்கிற, நான் கொடுக்கிறேன், ஆனால் இதுக்கப்புறம் நீ எதையுமே என் இடத்துல கேட்கக்கூடாது. நீ கேட்கிற, நான் கொடுத்துறேன், இந்த நியமத்தை உனக்கு தரேன், ஆனால் இதற்கு பிறகு நீ எதுவுமே இடத்துல கேட்கக்கூடாதுன்னு சொன்னான் அல்லாஹ். அவன் பார்த்துட்டு சொன்னானா, ரப்பே நீ இதை கொடுத்துட்டா மட்டும் போதும், நான் எதையுமே கேட்க மாட்டேன். யா அல்லாஹ், இந்த ஒரு நியமத்தை மட்டும், இந்த ஒரு ரஹ்மத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு, நான் வேற எதையுமே இடத்துல கேட்க மாட்டேன் ரப்புல் ஆலமீனே என்று சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த மரத்துல போய் அவனை விட்டுட்டான். கொஞ்ச நேரம் ஆகுது, கொஞ்சம் குளுமையான காற்று வீசுகிறது. கொஞ்சம் திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தா இன்னொரு மரம் தெரியுது. இதை விட அதிகமா அந்த மரத்துல குளிர்ச்சி இருக்கிறது, நிழல் இருக்கிறது, நீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்விடத்துல கேட்டானா, யா அல்லாஹ், ஒரே ஒரு தடவை என்னை இங்க இருந்து அங்க மட்டும் கூட்டு போய் விட்டுறேன், என்ன இங்க இருந்து அங்க மட்டும் கூட்டு போய் விட்டுறேன். அல்லாஹ் சொன்னானா, டேய் இப்பதானா கேட்ட, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட இதுக்கப்புறம் எதையும் கேட்காதுன்னு சொன்னேன்ல. ரப்புல் ஆலமீனே, கேட்டேன், சொல்லிட்டேன், இந்த ஒரு தடவை மட்டும் செஞ்சிரு அல்லாஹ், நான் இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். அல்லாஹ் சொன்னானா, சரி போ. அங்க போன அல்லாஹ் அந்த மரத்திற்கு கீழே அமர வைத்து விட்டான். சிறிது நேரம் கழிக்கிறது. இன்னும் குளிர்ச்சியான காற்று, சுவனவாசிகளுடைய சத்தம் கேட்கிறது. இதை கேட்டோன்னே இவனுக்கு ஆசை வந்துருச்சு. அல்லாஹ் கிட்ட கேட்டானா, யா அல்லாஹ், சுவனவாசிகளுடைய சத்தம் எனக்கு கேட்கிறது ரப்பே, இவ்வளோ கிட்ட வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரத்துல சொர்க்கம் இருக்கிறது, என்னை சொர்க்கத்துல விட்டுற ரப்பே, என்னை சொர்க்கத்துல விட்டுற ரப்பேன்னு கேட்கறான். அல்லாஹ் கேட்டானா, நீ என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்னு நீ சொன்னியப்பா, என்கிட்ட நீ எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னியே, இப்ப திரும்பி கேட்கிற அப்படின்னு கேட்டோன்னா அந்த மனிதன் சொன்னானா, அல்லாஹ் ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இதுவரை கேட்டுட்டேன், இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சிரு ரப்பே, நான் இதுக்கப்புறம் நான் எதையுமே கேட்க மாட்டேன், நான் சொர்க்கத்துல மட்டும் வெற்றிருந்த நானா. அல்லாஹ் அவருக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு பெருசு பாருங்க. அல்லாஹ் அவருக்கு ரொம்ப பிடித்து போய் விட்டது. அல்லாஹ் சொன்னானா, சரிப்பா, இந்த உலகத்தை விட பன்மடங்கு உனக்கு விசாலமான இடத்தை தர, நீ வாங்கிக்கிறான்னு கேட்டானா. இந்த உலகத்தை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்த சொர்க்கத்துல தர உனக்கு, நீ வாங்கிக்கிறான்னு கேட்டானா. அந்த நரகத்திலிருந்து வெளிவந்த நபர், யா அல்லாஹ் என்னை கேலி செய்தியா, என்ன நீ கேலி செய்றியா ரப்பே, சொர்க்கத்துல கொஞ்சம் இடம் கொடுன்னு கேட்டேன், நீ எவ்வளவு இடம் தரேன்னு சொல்ற, என்னை கேலி செய்றா ரப்பேன்னு கேட்டானா. அப்ப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், நீ போய் நீ எந்த அளவுக்கு உனக்கு இடம் வேண்டுமோ சொர்க்கத்தில் எடுத்துக்கோன்னு சொன்னானா ரப்புல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு பெரிது என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
ஒரு நரகத்திலிருந்து வந்த நபர் அல்லாஹ்விடத்துல கேட்கிற போது அல்லாஹ் தந்த அந்த சொர்க்கத்துல ஒரு சின்ன இடம் கேட்டான், அல்லாஹ் பூமியை விட பன்மடங்கு இடத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் அது எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை நாம பெற்றுட்டோம் சொன்னா, அல்லாஹ்வுடைய அருளை நாம் வாங்கி விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அருள் ஒன்று போதும். அந்த ஒன்று நம்மை கடைசி வரை கொண்டு சேர்க்கும் என்பதுதான் உண்மையான நிசமான உண்மை. கண்ணியமானவர்களே, இதே போல இன்னொரு சம்பவம் இருக்கிறது. நரகத்துல 2 பேர் கத்திக்கிட்டே கடந்தான், 2 பேரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஏன் இவங்க 2 பேரும் ரொம்ப கத்துறாங்க, 2 பேரும் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டான். 2 பேரும் வந்துட்டாங்க. 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் கேட்டானா, எப்பா என்ன கத்திக்கிட்டே இருக்கீங்களேன்னு கேட்டான். அப்ப அந்த 2 பேரும் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், எங்களுடைய கவனம் உன்னுடைய பக்கம் வரணும், நீ எங்களை என்னென்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னானா. அப்ப அல்லாஹ் சொன்னானா, உனக்கு என்ன வேணும், என்ன விஷயம்? அல்லாஹ் சொர்க்கத்துல போட்டுரு. இல்லை சொர்க்கத்துலாம் போக முடியாது, நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் 2 பேர்த்தையும் நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டான். ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி போய் நரகத்துல விழுட்டான். குடுகுடுன்னு ஓடி போய் நரகத்துல விழுந்துட்டான். விழுந்தோன்னா அல்லாஹ் திரும்பி அவன் கூட்டு போய் கேட்டான். அது நரகத்துல விழுந்தோன்னா அது குளுமையாக ஆகி போனது என்பது இன்னொரு விஷயம். அவனை கூப்பிட்டு கேட்டானா, டேய் என்னடா சொர்க்கத்தை கேட்ட, தர முடியாது போ, நரகத்துக்கு போன்னு சொன்னா குடுகுடுன்னு ஓடி போய் விழுந்துட்டியே, என்ன விஷயம் அப்படின்னா. அப்ப அல்லாஹ் கிட்ட அவன் சொன்னானா, அல்லாஹ் நீ இது உலகத்துல வாழும்போது தொழுக சொன்னேன், நோன்பு வைக்க சொன்னேன், ஜகாத்து கொடுக்க சொன்னேன், தர்மம் கொடுக்க சொன்னேன், எதுவுமே நான் செய்யலல்லா. உன்னுடைய பேச்சு எதையுமே நான் கேட்கல ரப்பே. இங்க நீ என்ன நரகத்துல போன்னு சொன்ன, உலகத்துல தான் உன் பேச்சை கேட்கல, இங்கேயாவது கேட்கிறனே அப்படின்னா. அல்லாஹ் அவருக்கு அந்த அருள், அல்லாஹ் அவருக்கு அது பிடித்து போய்விட்டது. அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். இன்னொருத்தன் அங்கேயே நின்றுட்டே இருக்கான். அவன் கேட்கறான், எப்பா அவன் போய் விழுந்துட்டான், நீ விழுலையான்னு கேட்கறான். அப்ப அவன் சொன்னானா, யா அல்லாஹ் எங்களை நரகத்துல இருந்து இங்க கூட்டு வந்துட்டேன், நீ திருப்பி எங்கள் நரகத்துல அனுப்ப மாட்டேன்னு நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோமே அல்லாஹ் அப்படின்னு சொன்னானா. அல்லாஹ்வினுடைய அருள் அதுவும் அல்லாஹ்விற்கு பிடித்து போய் விட்டது. அல்லாஹ் 2 பேருக்கும் சொர்க்கத்தை கொடுத்தான் என்பதுதான் இங்க வரலாற்று சம்பவம். கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து விட்டோமானால், அல்லாஹ்வுடைய அருளை வாங்கி விட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை. வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவருடைய அருளை பெற்ற நன்மக்களாக ஆக்கி அல்புரிவானாக. நம்முடைய இந்த ரமலானில் நம் முதல் 10 எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு நாம் அமல் செய்கிறோமோ அதே போல கடைசி வரைக்கும் அமல் செய்து ரமலான் முழுக்க கழிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அல்புரிவானாக. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.